அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைவ்ல ராக்கெட் ரிவிஷனா ஷெட்யூல் 1 முதல் 7 வரை தமிழ் மற்றும் ஜிகே கொஸ்டின்ஸ்ல ஒரு 165 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி தமிழ் கேள்வியா இருக்கும். இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா ஜிகே ரிலேட்டடான கேள்வியா இருக்கும். இது ஷெட்யூல் 1 முதல் 7 வரை என்னங்கிறத பார்த்துடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வரட்டும், ஒரு நிமிடம் வெயிட் பண்ணலாம். லைவுக்கு போயிடலாங்க. முதல் கேள்வி, நடுவண் அரசு காமராசருக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா வழங்கி சிறப்பித்தது? நடுவண் அரசு காமராசருக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா வழங்கி சிறப்பித்தது? ஆன்சர் கரெக்ட் தான். நீங்க ஜஸ்ட் ஆன்சர் ஏபிசி ஆர் டின்னு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் 1976 என்பது சரியான விடை. எந்த சட்டப்பிரிவின்படி துணை குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் குடியரசுத் தலைவர் போல் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? அது எந்த சட்டப்பிரிவு? ஆன்சர் கரெக்ட் தான். அது 66(1) என்ற சட்டப்பிரிவின் மூலம்தான் துணை குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் குடியரசுத் தலைவர் போல மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு எப்போது தனது அறிக்கையை சமர்ப்பித்தது? அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு எப்போது தனது அறிக்கையை சமர்ப்பித்தது? ஆன்சர் கரெக்ட் தான். 1948 பிப்ரவரி 21 என்பது சரியான விடை. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி, எந்த சட்டப்பிரிவுகள் மத்திய அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடுகின்றன? அதாவது இந்திய அரசியலமைப்பு எந்த பகுதி, எந்த பிரிவுல மத்திய அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆன்சர் கரெக்ட் தான். பகுதி 5ல 52 முதல் 78 வரை. ஆப்ஷன் பி சரியான விடையாகும். இரட்டை வழக்கு மொழியை உலக வழக்கு என கூறியவர் யார்? இரட்டை வழக்கு மொழியை உலக வழக்கு என கூறியவர்? ஆன்சர் கரெக்ட் தான். கொஞ்சம் ஸ்பீடாவே பார்த்துட்டு போயிடலாம். தொல்காப்பியர் என்பது சரியான விடை. குடியரசுத் தலைவருக்கு உதவிட அறிவுரை வழங்கிட பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்கும் என குறிப்பிடப்படும் சட்டப்பிரிவு எது? குடியரசுத் தலைவருக்கு உதவிட அறிவுரை வழங்கிட பிரதம அமைச்சரை தலைவராக கொண்டு ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்கும் என குறிப்பிடும் பிரிவு? ஆன்சர் கரெக்ட் தான். 74(1) என்பது சரியான விடையாகும். எம்ஜிஆருக்கு எப்போது இந்திய மாமணி பட்டம் வழங்கப்பட்டது? எம்ஜிஆருக்கு எப்போது இந்திய மாமணி பட்டம் வழங்கப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். 1988 என்பது சரியான விடையாகும். எந்த ஆண்டு தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கப்பட்டது? இது ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கும் இதுக்கு சம்பந்தம் உள்ளது. இவரோட எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல தான் சட்ட மேலவை நீக்கப்பட்டது. எந்த ஆண்டு? ஆன்சர் கரெக்ட் தான். 1986 ஆண்டு தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கப்பட்டது. 1000 களம் நெல்லுக்கு ஒரு அந்துப்பூச்சி போதும் என்ற சொலவடை கூறும் கருத்து என்ன? 1000 களம் நெல்லுக்கு ஒரு அந்துப்பூச்சி போதும் என்ற சொலவடை கூறும் கருத்து? ஆன்சர் கரெக்ட் தான். ஒரு பூச்சி இருந்தாவே கெட்டு போதல் என்பது சரியான விடை. பின்வரும் எவ்வழியில் சட்டமன்ற சபாநாயகர் தனது பதவியை இழக்க மாட்டார்? எந்த வழியில சட்டமன்ற சபாநாயகர் தனது பதவியை இழக்க மாட்டார்? ஆன்சர் கரெக்ட் தான். சட்டமன்ற கலைப்பின் போது அவர் தனது பதவியை இழக்க மாட்டார். மூதுரை நூலில் காணப்படும் பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? மூதுரை நூல்ல எத்தனை பாடல்கள் உள்ளன? ஆன்சர் கரெக்ட் தான். மூதுரை நூல்ல பாத்தீங்கன்னா 31 பாடல்கள் உள்ளன என்பது சரியான விடை. எந்த சட்டப்பிரிவின்படி ஒவ்வொரு உயர் நீதிமன்றத்திற்கும் தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் காலத்திற்கு ஏற்றவாறு நியமனம் செய்கிறார்? அது எந்த சட்டப்பிரிவு? குடியரசுத் தலைவர் உயர் நீதிமன்றத்திற்கு தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளை, ஆன்சர் கரெக்ட் தான். அது எந்த சட்டப்பிரிவுன்னு பாத்தீங்கன்னா 216வது சட்டப்பிரிவு என்பது சரியான விடை. மாடு என்ற சொல்லின் பொருள் என்ன? மாடு என்ற சொல்லின் பொருள்? ஆன்சர் கரெக்ட் தான். மாடு என்பது செல்வம் என்பதையும் குறிக்கும். ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை பற்றி கூறும் சட்டப்பிரிவு என்ன? ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுகிறார் என்பதை கூறும் சட்டப்பிரிவு? ஆன்சர் கரெக்ட் தான். 164(1) என்பது சரியான விடையாகும். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிறுவிய அமைப்பின் பெயர் என்ன?
அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிறுவிய அமைப்பின் பெயர்? ஆன்சர் கரெக்ட் தான், ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்பது சரியான விடையாகும். இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் மாநில அரசாங்கம் பற்றி விவரிக்கப்பட்டுள்ளது? அது எந்த பகுதி? இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில மாநில அரசாங்கம் பற்றி விவரிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கரெக்ட் தான், 6ஆம் பகுதி என்பது சரியான விடை. மொழி தூய்மை எதில் பேணப்படுகிறது? பேச்சு மொழியா, வட்டார மொழியா, கிளை மொழியா, எழுத்து மொழியா? மொழி தூய்மை ஆன்சர் கரெக்ட் தான், எழுத்து மொழியில் பேணப்படுகிறது என்பது சரியான விடை. நாட்டின் மொத்தம் எத்தனை ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள் உள்ளன? ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள் மொத்தம் எத்தனை உள்ளன? ஆன்சர் கரெக்ட் தான், எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 7 ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள் உள்ளன. வாய்ப்பவளம் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? வாய்ப்பவளம் இந்த சொல்லின் இலக்கண குறிப்பு? ஆன்சர் கரெக்ட் தான், பவள வாய்னா உவமை வரும், வாய்ப்பவளம் அப்படின்னா உருவகம் என்பது சரியான விடை. ஒரு நிறுவனம் சிறியது, நடுத்தரம் அல்லது பெரியது என்பதை தீர்மானிக்க இந்திய அரசு பொதுவாக பயன்படுத்தும் அளவுகோல் என்ன? ஒரு நிறுவனம் சின்னதா, நடுத்தரமா அல்லது பெரியதா அப்படின்னு இந்திய அரசு எதை கொண்டு தீர்மானிக்கிறது? அந்த அளவுகோல் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான், முதலீடு என்பது சரியான விடை. ஔகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? ஔகாரம் தனிச்சு வந்தா எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? ஆன்சர் கரெக்ட் தான், 2 மாத்திரை அளவில் ஒலிக்கும் என்பது சரியான விடை. பெரும் மக்களியல் பிளவு ஆண்டு என அழைக்கப்படும் ஆண்டு என்ன? பெரும் மக்களியல் பிளவு ஆண்டு அது எந்த ஆண்டு அவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் கரெக்ட் தான், 1921ஆம் ஆண்டு தான் பெரும் மக்களியல் பிளவு ஆண்டு என அழைக்கப்படுகிறது. பஞ்சபாண்டவர் ரதம் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டவை? பஞ்சபாண்டவர் ரதம் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டவை? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல ஆன்சர் கரெக்ட் தான், மாமல்லன் காலத்துல தான் பஞ்சபாண்டவர் ரதம் உருவாக்கப்பட்டது. எதனை அடிப்படையாக கொண்டு விரைவு தபால் சேவை செயல்படுகிறது? ஆப்ஷன்ல பாருங்க, எதனை அடிப்படையாக கொண்டு விரைவு தபால் சேவை செயல்படுகிறது? ஆன்சர் கரெக்ட் தான், விரைவு தபால் சேவை அஞ்சல் குறியீட்டு எண்ணை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது என்பது சரியான விடை. கோமகளின் எந்த புதினம் தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்றது? கோமகள் இவங்க இயற்பெயர் ராஜலட்சுமின்னு நம்ம பார்த்திருக்கோம். கோமகளின் எந்த புதினம் தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்றது? ஆன்சர் கரெக்ட் தான், அன்னை பூமி என்பது சரியான விடை. மக்கள் தொகையில் 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்களின் எண்ணிக்கையை குறிப்பது என்ன? மக்கள் தொகையில 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்களின் எண்ணிக்கையை குறிப்பது? ஆன்சர் கரெக்ட் தான், என்னன்னு பாத்தீங்கன்னா பாலின விகிதம் என்பது சரியான விடை. ஜாதவ் பயாங்குக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கிய அமைப்பு எந்த அமைப்பு? ஜாதவ் பயாங் அவருக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கிய அமைப்பு? ஆன்சர் கரெக்ட் தான், கவுகாத்தி பல்கலைக்கழகம் என்பது சரியான விடை. இந்தியாவில் மெட்ரோ ரயில் சேவை முதலில் எங்கு தொடங்கப்பட்டது? இந்தியாவில் மெட்ரோ ரயில் சேவை முதலில் தொடங்கப்பட்ட இடம்? ஆன்சர் கரெக்ட் தான், கொல்கத்தா என்பது சரியான விடையாகும். செயங்கொண்டாரை பரணிக்கோர் செயங்கொண்டார் என்று புகழ்ந்தவர் யார்? செயங்கொண்டாரை பரணிக்கோர் செயங்கொண்டார் என்று புகழ்ந்தவர்? ஆன்சர் கரெக்ட் தான், பலபட்டடை சொக்கநாத புலவர் என்பது சரியான விடை. தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் எங்கு அமைந்துள்ளது? தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் கரெக்ட் தான், எங்குன்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம் என்பது சரியான விடை. ஜாதவ் பயாங் எப்போது பத்மஸ்ரீ விருது பெற்றார்? பயாங்க்கு பத்மஸ்ரீ விருது கிடைத்தது, அது எந்த ஆண்டு அவருக்கு கிடைக்க பெற்றது? ஆன்சர் கரெக்ட் தான், 2015ஆம் ஆண்டு ஜாதவ் பயாங்க்கு பத்மஸ்ரீ விருது கிடைத்தது. ஜின்னிங் முறை கீழ்கண்டவற்றுள் எதனோடு தொடர்புடையது? ஜின்னிங் முறை கீழ்கண்டவற்றுள் எதனோடு தொடர்புடையது? ஜின்னிங்னாவே நம்ம ஞாபகம் வந்துரும், பருத்தியுடன் தொடர்புடையது என்பது சரியான விடை. வாழ்க்கைக்கு வளம் தரும் வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை என்ன விழாவாக கொண்டாடப்பட்டது? வாழ்க்கைக்கு வளம் தரும் வகையில் வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை எந்த விழாவாக கொண்டாடப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான்,
மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில்தான் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. இந்திர விழா பார்த்தீங்கன்னா 28 நாட்கள் நடைபெறும் அப்படிங்கிறது அடிக்கடி ஒரு கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான். ஒரு டன் இரும்பு எஃகு உற்பத்தி செய்வதற்கு தேவையான மேங்கனீஸின் அளவு என்ன? ஒரு டன் இரும்பு எஃகு உற்பத்தி செய்வதற்கு தேவையான மேங்கனீஸின் அளவு, ஆன்சர் கரெக்ட் தான், 10 கிலோ மேங்கனீஸ் தேவைப்படுகிறது. யாப்பிலக்கணத்தின் உறுப்புகளில் ஒன்றாகிய தலை எத்தனை வகைப்படும்? யாப்பிலக்கணத்தின் உறுப்புகளில் ஒன்றாகிய தலை, ஆன்சர் கரெக்ட் தான், தலை 7 வகைப்படும். யாப்புல மொத்தம் உறுப்புகள் 6ங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இந்தியாவின் முதல் சணல் ஆலை எங்கு தொடங்கப்பட்டது? இந்தியாவின் முதல் சணல் ஆலை தொடங்கப்பட்ட இடம் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான், ரிஸ்ரா என்ற இடத்தில் இந்தியாவின் முதல் சணல் ஆலை தொடங்கப்பட்டது. ராஜமார்த்தாண்டன் நடத்திய சிற்றிதழின் பெயர் என்ன? ராஜமார்த்தாண்டன் அவர் நடத்திய சிற்றிதழின் பெயர் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான், அவர் நடத்திய சிற்றிதழ் பெயர் கொல்லிப்பாவை என்பது சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் விகித வரி விதிப்புக்கு எடுத்துக்காட்டு என்ன? நம்ம வளர் விகித வரி இதெல்லாம் பார்த்தோம். விகித வரி விதிப்புக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்ன? ஆப்ஷன் பாருங்க. ஆன்சர் கரெக்ட் தான், நிறுவன வரி தான் விகித வரி விதிப்புக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. அறுவர் வருவர் என இறைஞ்சினார் அபயம் அபயம் என நடுங்கியே. இதில் அறுவர் என குறிப்பிடப்படுபவர் யார்? அறுவர் வருவர் என இறைஞ்சினார் அபயம் அபயம் என நடுங்கியே. அறுவர்னா ஆன்சர் கரெக்ட் தான், தமிழர்களை குறிக்கும். ஆப்ஷன் சி சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் எது மறைமுக வரி? இதுல நேர்முக வரி, மறைமுக வரி அப்படியெல்லாம் பார்த்துருக்கோம். வருமான வரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நேர்முக வரி. கீழ்கண்டவற்றுள் எது மறைமுக வரி? ஆயத்தீர்வை என்பது மறைமுக வரியாகும். நேதாஜி எப்போது மதுரைக்கு வந்தார்? நேதாஜி அவர்கள் மதுரைக்கு வந்த ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான், நேதாஜி அவர்கள் மதுரைக்கு வந்த ஆண்டு 1939ஆம் ஆண்டாகும். இந்தியாவில் முதலாக வருமான வரி 1860ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. அது யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? அப்போ இந்தியாவில் முதலாக வருமான வரி அமுல்படுத்தப்பட்ட ஆண்டு 1860. யாரால்? ஆன்சர் கரெக்ட் தான், சர் ஜேம்ஸ் வில்சனால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆசாரக்கோவை நூலில் காணப்படும் வெண்பாக்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆசாரக்கோவையில் காணப்படும் வெண்பாக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் கரெக்ட் தான், எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 100 வெண்பாக்கள் உள்ளன என்பது சரியான விடை. ரியல் எஸ்டேட் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? அதாவது ரியல் எஸ்டேட்டுக்கு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான், ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மேம்பாட்டு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2016 என்பது சரியான விடை. நகுதல் என்ற சொல்லின் பொருள் என்ன? நகுதல் அப்படின்னா அந்த சொல்லோட பொருள் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான், நகுதல் என்ற சொல்லின் பொருள் சிரித்தல் என்பது சரியான விடை. முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீடு திட்டத்தின் கீழ் பயன்பெற்ற பயனாளியின் ஆண்டு வருமானம் எவ்வளவு இருக்க வேண்டும்? முதலமைச்சரோட விரிவான சுகாதார காப்பீடு திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளியின் ஆண்டு வருமானம் எவ்வளவு இருக்க வேண்டும்? ஆன்சர் கரெக்ட் தான், எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 72,000 என்பது சரியான விடை. எதுகை மோனை போன்ற நயங்களை உரைநடையில் புகுத்தியவர் யார்? எதுகை மோனை போன்ற நயங்களை உரைநடையில் புகுத்தியவர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான், சொல்லின் செல்வர் என்று போற்றப்படும் ராபி சேது அவர்களால் தான் எதுகை மோனை போன்ற நயங்கள் உரைநடையில் புகுத்தப்பட்டது. ஒரு நபர் போதுமான அளவு சாப்பிடுவதையும் சுறுசுறுப்பாக இருப்பதையும் ஆரோக்கியமான வாழ்க்கையை நடத்துவதையும் குறிப்பது என்ன? ஒரு நபருக்கு போதுமான அளவு சாப்பாடு, சுறுசுறுப்பா இருக்கிறது, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நடத்துவதையும் குறிப்பதற்கு பெயர், ஆப்ஷன்ல பாருங்க. ஆன்சர் கரெக்ட் தான், அதற்கு பெயர் பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு என்பது சரியான விடை. கீழ்கண்டவற்றில் எது நாமக்கல் மாவட்டத்தின் ஒரு பகுதியாக கிடையாது? நாமக்கல் மாவட்டத்தின் ஒரு பகுதி இல்லை, எந்த இடம்? ஆன்சர் கரெக்ட் தான், கஞ்சமலை என்பது நாமக்கல் மாவட்டத்தின் ஒரு பகுதி கிடையாது. சுதந்திர காலத்திற்கும் தற்போதைக்கும் இடையில் உணவு தானியங்களின் விளைச்சல் எத்தனை மடங்கு அதிகரித்துள்ளது? சுதந்திர காலத்திற்கும் தற்போதைக்கும் இடையில் உணவு தானியங்களின் விளைச்சல்
எந்த அளவுக்கு அதிகரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை மடங்கு? 4 மடங்கு அதிகரித்துள்ளது என்பது சரியான விடை. பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவதற்கு பெயர் என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது இடக்கரடக்கல். இப்போ கால் கழுவி வந்தான் அப்படின்னு சொல்றத நம்ம இடக்கரடக்கலுக்கு உதாரணமா சொல்லலாம். வாங்கும் சக்தியை கண்காணிப்பதற்கான ஒரு முறையின் பெயர் என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. வாங்கும் சக்தியை கண்காணிப்பதற்கான ஒரு முறை. ஆன்சர் கரெக்ட் தான். நுகர்வோர் விலை குறியீட்டு எண் என்பது சரியான விடை. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது இது யாருடைய அறிவுரை? ஆன்சர் கரெக்ட் தான். இதெல்லாம் மறக்கவே மாட்டோம். இது பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது ஔவையாருடைய அறிவுரையாகும். 1991ஆம் ஆண்டு இந்தியா சர்வதேச சந்தையில் தனது கடன் தரும் தகுதியை இழந்ததால் 40 டன் தங்கத்தையும் அடமானம் வைத்தது ஒரு வங்கியில. அது எந்த வங்கி? அது எந்த வங்கி? ஆன்சர் கரெக்ட் தான். இங்கிலாந்து வங்கியில் 40 டன் தங்கத்தையும் அடமானம் வைத்தது. ஆப்ஷன் பி சரியான விடை. திருமூலர் கீழ்கண்ட எதற்கு பொருத்தமானவர்? திருமந்திரத்தை இயற்றியவர் திருமூலர். இது 10வது திருமந்திரமா உள்ளது. ஆன்சர் கரெக்ட் தான். அது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி சரியான விடை. இவர் 63 நாயன்மார்களில் ஒருவர், 14 சித்தர்களில் ஒருவர் திருமூலர் ஆவார். வாஸ்கோடகாமா இந்தியாவிலிருந்து போர்ச்சுகலுக்கு கொண்டு சென்ற பொருட்களில் லாபமானது இந்தியா முழுவதும் பயணம் செய்த செலவை விட எத்தனை மடங்கு அதிகம்? வாஸ்கோடகாமா இந்தியாவிலிருந்து போர்ச்சுகலுக்கு கொண்டு சென்ற பொருட்களின் லாபம் இந்தியா முழுவதும் பயணம் செய்த செலவை விட, ஆன்சர் கரெக்ட் தான், 60 மடங்காகும் என்பது சரியான விடை. பசும்பொன்னாருக்கு எப்போது இந்திய அரசால் தபால் தலை வெளியிடப்பட்டது? அதாவது தேவர் அவர்களுக்கு எப்போது இந்திய அரசால் தபால் தலை வெளியிடப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். எந்த வருடம்னு பார்த்தீங்கன்னா 1995ஆம் ஆண்டு என்பது சரியான விடை. உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் எங்கு உள்ளது? உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் அமைந்துள்ள இடம். ஆன்சர் கரெக்ட் தான். சுவிஸ், அதாவது சுவிட்சர்லாந்து என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று, இது புணர்ச்சியில வரும். தமிழ் கூட்டல் தாய், வில் கொடி, மனம் கூட்டல் மகிழ்ச்சி, இதெல்லாம் திரிதல், தோன்றல், கெடுதல். இதுல ஆப்ஷன் பாருங்க, ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் கரெக்ட் தான். ஆப்ஷன் பி சரியான விடை. தமிழ் தாய் அப்படின்னா அது இத்து வர்றதுனால தமிழ் கூட்டல் இத்து கூட்டல் தாய் தான் வரும். தோன்றல். அடுத்தது வில் கொடி, இது விற்கொடின்னு மாறும், அதனால தெரிதல். மனமகிழ்ச்சி, இம்மு உங்களுக்கு கெட்டு போறதுனால இது கெடுதல். ஆப்ஷன் பி சரியான விடையாகும். டேனிஷ்காரர்கள் எந்த ஆண்டில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தனர்? டேனிஷ்காரர்கள் இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். 1616ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு வருகை புரிந்தனர். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யார்? திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர், இதெல்லாம் மறக்கவே கூடாது, முடியரசன் என்பது சரியான விடை. 16ஆம் நூற்றாண்டில் ஆப்பிரிக்காவில் இருந்து ஆசியா மற்றும் பிரேசில் வரை வணிக நிறுவனங்களை நிறுவியவர்கள் யார்? 16ஆம் நூற்றாண்டுல ஆப்பிரிக்காவிலிருந்து ஆசியா மற்றும் பிரேசில் வரை வணிக நிறுவனங்களை நிறுவியவர்கள். ஆன்சர் கரெக்ட் தான். போர்த்துகீசியர்கள் என்பது சரியான விடை. நீலகிரிக்கு சென்று அங்கு வாழ்ந்த அயோத்தியதாசர் திருமணத்திற்கு பிறகு எந்த நாட்டிற்கு சென்றார்? நீலகிரிக்கு சென்று அங்கு வாழ்ந்தார் அயோத்தியதாசர். திருமணத்திற்கு பிறகு அவர் சென்ற இடம், ஆன்சர் கரெக்ட் தான், பர்மா என்பது சரியான விடையாகும். டங்கல் வரைவிற்கு எப்போது ஒப்புதல் அளிக்கப்பட்டது? டங்கல் வரைவிற்கு எப்போது ஒப்புதல் அளிக்கப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். டங்கல் வரைவுக்கு ஏப்ரல் 15, 1994ஆம் ஆண்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டவர் யார்? அவருடைய பெயர் என்ன? கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டவர் தாலமி என்பது சரியான விடை. இந்தியாவில் பிரெஞ்சுக்காரர்கள் எந்த ஆண்டு முதல் பிரெஞ்சு தொழிற்சாலையை நிறுவினர்?
இந்தியாவில் பிரெஞ்சுக்காரர்கள் எந்த ஆண்டு முதல் பிரெஞ்சு தொழிற்சாலையை நிறுவினர்? ஆன்சர் கரெக்ட் தான், 1668 ஆண்டு முதல் என்பது சரியான விடை. தொடை எத்தனை வகைப்படும்? இதுல வினா எத்தனை வகைப்படும், அதே மாதிரி தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர். இதுல பாத்தீங்கன்னா தொடை எத்தனை வகைப்படும்? ஆன்சர் கரெக்ட் தான், 8 வகைப்படும் என்பது சரியான விடை. எந்த ஆண்டு போர்த்துகீசியர்களிடம் இருந்து தஞ்சாவூர் கடற்கரையில் இருந்த நாகப்பட்டினத்தை டச்சுக்காரர்கள் கைப்பற்றினர்? அது எந்த ஆண்டு? ஆன்சர் கரெக்ட் தான், எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1659 ஆண்டு தான் போர்த்துகீசியர்களிடம் இருந்து தஞ்சாவூர் கடற்கரையில் இருந்த நாகப்பட்டினத்தை டச்சுக்காரர்கள் கைப்பற்றினர். குடமுழா என்பது எத்தனை முகங்களை உடைய ஒரு இசைக்கருவி? குடமுழா என்பது எத்தனை முகங்களை கொண்ட ஒரு இசைக்கருவியாகும்? ஆன்சர் கரெக்ட் தான், குடமுழாவில் 5 முகங்கள் உள்ளன. ஆப்ஷன் சி சரியான விடை. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பை எந்த பதத்தால் நாம் குறிப்பிடலாம்? அந்த பதத்தின் பெயர் என்ன? ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பு, ஆன்சர் கரெக்ட் தான், அது என்னன்னு நம்ம குறிப்பிடுவோம், மொத்த உள்நாட்டு உற்பத்தி என குறிப்பிடுவோம். முத்துராமலிங்க தேவர் தமக்கு சொந்தமாக எத்தனை சிற்றூர்களில் இருந்த விளைநிலங்களை உழுபவர்களுக்கே பங்கிட்டு கொடுத்தார்? அது எத்தனை சிற்றூர்கள்? ஆன்சர் கரெக்ட் தான், அவரு 31 சிற்றூர்கள் இருந்த சொந்தமான நிலங்களை உழுபவர்களுக்கே பங்கிட்டு கொடுத்தவர் தேவராவார். ஒரு கோப்பை தேநீர் வாங்கும் போது கீழ்கண்டவற்றுள் எதன் மதிப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அடங்காது? எதனுடைய மதிப்பு? ஆப்ஷன்ல பாருங்க. ஒரு கோப்பை தேநீர் வாங்கும் போது கீழ்கண்டவற்றுள் எதன் மதிப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அடங்காது? ஆன்சர் கரெக்ட் தான், பாத்திரங்கள் மதிப்பு. ஆப்ஷன் டி சரியான விடை. கடலோடு விளையாடு என்ற நாட்டுப்புற பாடலை தொகுத்து வழங்கியவர் பெயர் என்ன? கடலோடு விளையாடு என்ற நாட்டுப்புற பாடலை தொகுத்து வழங்கியவர், ஆன்சர் கரெக்ட் தான், சு சக்திவேல் என்பது சரியான விடை. ஜிடிபியின் நவீன கருத்து முதலில் யாரால் உருவாக்கப்பட்டது? ஜிடிபியின் நவீன கருத்து முதலில் யாரால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான், அது யாருன்னு பாத்தீங்கன்னா சைமன் குஸ்னட் என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று பொறுத்துக. நம்பர்னா பொருள் என்ன? நாணமோ, ஈயில், சித்தம். ஆப்ஷன்ல அப்படியே பாட்டுவாங்க. ஆன்சர் கரெக்ட் தான், ஆப்ஷன் டி சரியான விடை. நம்பர் என்பது அடியாரை குறிக்கும், நாணமோ அப்படிங்கிறது கூசாமல், ஈயில் வழங்கினால், சித்தம் என்பது உள்ளத்தை குறிக்கும். ஆப்ஷன் டி சரியான விடை. பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார முன்னேற்றத்தின் ஓர் அம்சமாகும் என்பது யாருடைய கருத்து? பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார முன்னேற்றத்தின் ஓர் அம்சம் என்பது யாருடைய கருத்து? ஆன்சர் கரெக்ட் தான், அது யாருடைய கருத்துன்னு பாத்தீங்கன்னா அமர்தியா சென் என்பது சரியான விடை. வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர், பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்பட்டுவது என்ன இலக்கியம்? வள்ளலரிடம் ஒருவர்கிட்ட பரிசு பெற்று திரும்பும் புலவர், பாணர், பிறர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு ஒரு வழிகாட்டுதாக பாடப்படுவது, ஆன்சர் கரெக்ட் தான், ஆற்றுப்படை இலக்கியம் என்பது சரியான விடை. மொத்த தேசிய மகிழ்ச்சியின் 9 களங்களாக கருதப்படுவனவற்றுள் எது தவறானது? மொத்த தேசிய மகிழ்ச்சியிலும் 9 களங்கள்ல கருதப்படாதவை எவை? கீழ்கண்டவற்றில் அந்த ஆப்ஷனை பாருங்க. ஆன்சர் கரெக்ட் தான், அது என்னன்னு பாத்தீங்கன்னா சேமிப்பு என்பது அந்த 9 களங்கள்ல வராது. மறைபொருளை காத்தல் என்னவென அழைக்கப்படுகிறது? மறைபொருளை காத்தல் என்னவென அழைக்கப்படுகிறது? ஆன்சர் கரெக்ட் தான், மறைபொருளை காத்தல் நிறை என அழைக்கப்படுகிறது. நிகர நாட்டு உற்பத்தி எவ்வாறு குறிப்பிடப்படும்? ஆப்ஷன்ல பாருங்க, நிகர நாட்டு உற்பத்தி எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? ஆன்சர் கரெக்ட் தான், நிகர நாட்டு உற்பத்தி ஈக்குவல் டு மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம் என்பது ஆப்ஷன் பி சரியான விடை. எதுகை இடம்பெறாத இணை எது? எதுகைனா நமக்கு என்னன்னு தெரியும், முதல் எழுத்து ஒன்றிவிட தொடுப்பது.
ஆன்சர் தானே தப்பா சொல்றேன். மோனை தான் முதல் எழுத்து, எதுகை இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. ஆன்சர் கரெக்ட் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா இரவு இயற்கை, இதுல வங்கம் சங்கம், உழவு உழவு, அசைவு இசைவு இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது எதுகை, முதல் எழுத்து ஒன்றி வந்தா அது மோனை. இதுல இரவு இயற்கை என்பது பொருந்தாத இணையாகும். பொருளாதாரத்தின் உண்மையான முன்னேற்றத்தை அளப்பதற்கு எது முக்கியமாக கருதப்படுகிறது? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் பாருங்க. பொருளாதாரத்தின் உண்மையான முன்னேற்றத்தை அளப்பதற்கு எது முக்கியமாக கருதப்படுகிறது? ஆன்சர் கரெக்ட் தான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா மனிதவள மேம்பாட்டு குறியீடு என்பது சரியான விடை. கவிஞாயிறு என்னும் அடைமொழிக்குரியவர் யார்? கவிஞாயிறு என்ற அடைமொழிக்குரியவர் யார்? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல ஆன்சர் கரெக்ட் தான். ராதாகிருஷ்ணன் தாராபாரதி தான் கவிஞாயிறு என்ற அடைமொழிக்கு உரியவராவார். மொத்த தேசிய மகிழ்ச்சி பூட்டான் அரசியலமைப்பால் எப்போது சட்டப்பூர்வமாக்கப்பட்டது? அந்த ஜிக்மே வாங் அவர் பேரு, பூட்டான் மன்னர் பேரு. மொத்த தேசிய மகிழ்ச்சி பூட்டான் அரசியலமைப்பால் எப்போது? ஆன்சர் கரெக்ட் தான். 18 ஜூலை 2008 சட்ட பூர்வமாக்கப்பட்டது. சதுரகிரி, புறாமலை, நாகமலை முதலிய மலைப்பகுதிகளில் தவம் இயற்றி ஞானம் பெற்றவர் பெயர் என்ன? சதுரகிரி, புறாமலை, நாகமலை முதலிய மலைப்பகுதிகளில் தவம் இயற்றி ஞானம் பெற்றவர். ஆன்சர் கரெக்ட் தான். குணங்குடி மஸ்தான் சாஹிபு என்பது சரியான விடை. எந்த ஆண்டு முதல் பல தொழில்துறை கொள்கைகள் பெரிய அளவிலான தொழிற்சாலைகளுக்கு ஏற்படுத்தப்பட்டது? அது எந்த ஆண்டு முதல்? பல தொழிற்கொள்கைகள் பெரிய அளவிலான தொழிற்சாலைகளுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆன்சர் கரெக்ட் தான். 1948 என்பது சரியான விடை. சுப்ரபாரதி மணியன் நடத்தி வருகிற இதழின் பெயர் என்ன? சுப்ரபாரதி மணியன் நடத்துகிற இதழின் பெயர். ஆன்சர் கரெக்ட் தான். கனவு என்பது சரியான விடையாகும். பரப்பளவை பொறுத்து இந்தியா உலகளவில் எத்தனையாவது பெரிய நாடாகும்? பரப்பளவை பொறுத்து இந்தியா உலகளவில் எத்தனையாவது பெரிய நாடு? ஆன்சர் கரெக்ட் தான். 7வது பெரிய நாடாக உள்ளது. ஆடுகுடி வளர்த்தமிழ் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? ஆடுகுடி வளர்த்தமிழ் இந்த சொல்லின் இலக்கண குறிப்பு. ஆன்சர் கரெக்ட் தான். இலக்கண குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 3 காலத்திற்கும் பொருந்தும். வினைத்தொகை என்பது சரியான விடை. இந்தியாவின் அமைவிட அடிப்படையில் வடிகால் அமைப்பை எத்தனை பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம்? இந்தியாவில் வடிகால் அமைப்பை எத்தனை பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம்? ஆன்சர் கரெக்ட் தான். 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் என்பது சரியான விடையாகும். உயர்வு என்பதை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி என்ன? உயர்வு இதை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி. ஆப்ஷன்ல பாருங்க. ஆன்சர் கரெக்ட் தான். சே என்பது உயர்வை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழியாகும். பிரம்மபுத்திர ஆறு திபெத் பகுதியில் என்ன பெயரில் அழைக்கப்படுகிறது? பிரம்மபுத்திர ஆறு திபெத் பகுதியில எந்த பெயரில் அழைக்கப்படுகிறது? ஆன்சர் கரெக்ட் தான். பிரம்மபுத்திர ஆறு திபெத் பகுதியில பாத்தீங்கன்னா சாங்போ என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. ஆயர்கள் குழல் ஊதுவதில் வல்லவர்கள். இந்த ஆயர்கள் எந்த நிலத்தை சார்ந்தவர்கள்? ஆயர்கள் சார்ந்த நிலத்தின் பெயர் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். ஆயர்கள் முல்லை நிலத்தை சார்ந்தவர்கள் என்பது சரியான விடை. லட்சத்தீவு, மினிக்காய் மற்றும் அமினித்தீவு கூட்டங்கள் எந்த ஆண்டு முதல் லட்சத்தீவுகள் என அழைக்கப்படுகின்றன? முதல்ல பாத்தீங்கன்னா லட்சத்தீவு, மினிக்காய் மற்றும் அமினித்தீவுன்னு அழைச்சிட்டு இருந்தாங்க. ஒரு ஆண்டு முதல் லட்சத்தீவுகள் என அழைக்கப்பட்டன. அது எந்த ஆண்டு முதல்? ஆன்சர் கரெக்ட் தான். 1973 முதல் லட்சத்தீவுகள் என அழைக்கப்படுகின்றன. எப்போதும் கட்டளையாகவே அமையும் பகுபத உறுப்பு என்ன? எப்போதும் அது கட்டளையாகவே இருக்கும். அந்த பகுபத உறுப்பு. ஆன்சர் கரெக்ட் தான். பகுதி என்பது சரியான விடையாகும். பிரம்மபுத்திர ஆறு வங்காளதேசத்தில் ஜமுனா எனவும் கங்கை ஆற்றுடன் இணைந்த போது என்ன பெயரில் அழைக்கப்படுகிறது? பிரம்மபுத்திர ஆறு வங்காளதேசத்தில் ஜமுனா எனவும் கங்கை ஆற்றுடன் இணைந்த போது அது என்ன பெயரில் அழைக்கப்படுகிறது? ஆன்சர் கரெக்ட் தான். மேக்னா என்று அழைக்கப்படுகிறது. போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. இவ்வரியில் உள்ள புணர்ந்தாரை என்ற சொல்லின் பொருள் என்ன? போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. இந்த வரியில் புணர்ந்தாரை என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் கரெக்ட் தான். அன்புடையோரை என்பது பொருள்படும். கங்கை நதியின் நீளம் எத்தனை கிலோமீட்டர் ஆகும்?
கங்கை நதியின் நீளம் எவ்வளவு? ஆன்சர் கரெக்ட் தான். கங்கை நதியின் நீளம் 2525 கிலோமீட்டர் என்பது சரியான விடை. ஊவேசா நூலகம் எப்போது தொடங்கப்பட்டது? ஊவேசா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? இதுவும் ஒரு தடவை கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஆன்சர் கரெக்ட் தான். 1942 என்பது சரியான விடை. அரபிக்கடலில் உள்ள லட்சத்தீவுகள் எத்தனை தீவு கூட்டங்களை கொண்டுள்ளன? லட்சத்தீவு வந்து அரபிக்கடல் இருக்கு. அந்த லட்சத்தீவுகள் எத்தனை தீவு கூட்டங்களை கொண்டுள்ளன? ஆன்சர் கரெக்ட் தான். எத்தனை தீவு கூட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா 27 தீவு கூட்டங்களை கொண்டுள்ளன. வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்காத உடையாளுக்கு வேலு நாச்சியார் செய்த சிறப்பு என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்காத உடையாளுக்கு வேலு நாச்சியார் செய்த சிறப்பு அவருக்கு நடுகள் அமைத்தார் என்பது சரியான விடை. அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபார் தீவு கூட்டங்களில் இருந்து எத்தனை டிகிரி கால்வாய் பிரிக்கிறது? அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபார் தீவு கூட்டங்களில் இருந்து எத்தனை டிகிரி கால்வாய் பிரிக்கிறது? ஆன்சர் கரெக்ட் தான். 10 டிகிரி கால்வாய் என்பது சரியான விடை. பாதம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? பாதம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் பெயர். ஆன்சர் கரெக்ட் தான். அவர் பெயர் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் என்பது சரியான விடை. புவி பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் எந்த அளவில் வெப்பநிலை குறைகிறது? அந்த அளவு எவ்வளவு? புவி பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் வெப்பநிலை குறையும். ஆன்சர் கரெக்ட் தான். 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறைகிறது. பதிகம் என்பது எத்தனை பாடல்கள் கொண்டது? பதிகம் என்பது எத்தனை பாடல்கள் கொண்டது? ஆன்சர் கரெக்ட் தான். பதிகம்னா 10, சதகம் அப்படின்னா 100 பாடல்களை கொண்டதுங்கிறது உங்களுக்கு தெரியும். உலகளாவிய காலநிலை நிகழ்வான எல்னினோ எந்த காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? எல்னினோ வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? ஆன்சர் கரெக்ட் தான். அது எந்த காலம்னு பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று காலத்துல தான் எல்னினோ மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பாணி என்று அழைக்கப்படும் இசைக்கருவி எது? பாணி என்று அழைக்கப்படும் இசைக்கருவி எது? ஆன்சர் கரெக்ட் தான். பாணி என்று அழைக்கப்படும் இசைக்கருவி திமிலை என்பது சரியான விடை. காலநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியின் சுமார் எத்தனை ஆண்டு சராசரி வானிலையை குறிப்பதாகும்? காலநிலை அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பகுதியில் எத்தனை ஆண்டு சராசரி வானிலையை குறிக்கிறது? ஆன்சர் கரெக்ட் தான். 30 முதல் 35 ஆண்டுகள் வானிலையை குறிப்பது தான் காலநிலையாகும். யாருடைய கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும்? அது யாருடைய கவிதை? ஆன்சர் கரெக்ட் தான். யாருடைய கவிதைன்னு பார்த்தீங்கன்னா தேனரசன் அவர்களுடைய கவிதைகள்ல தான் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும். இந்தியாவின் ஆண்டு சராசரி மழையளவு என்ன? இந்தியாவின் ஆண்டு சராசரி மழையளவு எவ்வளவு? ஆன்சர் கரெக்ட் தான். எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 118 சென்டிமீட்டர் என்பது சரியான விடை. இக்கால உலகத்தோடு உறவு கொள்வதற்கு அறிவியல் தேவை. ஆதலின் அறிவியல் என்னும் அறிவுக்களை இளைஞர் உலகில் பரவல் வேண்டும் என்று கூறியவர் யார்? அறிவியல் வந்து கண்டிப்பா தேவை. அந்த அறிவுக்களை வந்து இளைஞர்களுக்கு பரவல் வேண்டும் என்று கூறியவர் ஆப்ஷன்ல ஆன்சர் கரெக்ட் தான். திருவிக்கா என்பது சரியான விடையாகும். இந்திய வனவிலங்கு வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன? இந்திய வனவிலங்கு வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான். 1952 என்பது சரியான விடை. எந்த உருபு பெரும்பாலும் செய்யுளின் வழக்கில் இடம்பெறும்? அது எந்த உருபு? இது வந்து செய்யுளின் வழக்கில் இடம்பெறும் அந்த உருபு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். ஆண் என்பது சரியான விடையாகும். மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் நம்பிக்கை பற்றிய எத்தனை கொள்கை கூறுகளை முன்வைத்தார்? மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் நம்பிக்கை பற்றிய எத்தனை கொள்கை கூறுகளை முன்வைத்தார்? ஆன்சர் கரெக்ட் தான். எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 4 கொள்கை கூறுகளை முன்வைத்தார். மணிமேகலை மணிபல்லவ தீவில் யாரை சந்தித்தார்? மணிமேகலை மணிபல்லவ தீவில் யாரை சந்தித்தார்? ஆன்சர் கரெக்ட் தான். யாரைன்னு பார்த்தீங்கன்னா தீபதிலகையை சந்தித்தார் மணிமேகலை. அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் வாராந்திர பத்திரிகையை தொடங்கிய ஆண்டு என்ன? ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் அயோத்தியதாசர் வாராந்திர பத்திரிகை தொடங்கிய ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான். 1907 ஆண்டு என்பது சரியான விடை.
ஏடென்று கல்வி சிலர் பேசும் இயலென்ற கல்வி பலர் கொட்டாதென்னும் கெட்டாதென்னும் வீடென்ற கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவென்று கல்வி அது வளர்ச்சியில் வாயில் என்ற வரிகளை எழுதியவர் யார்? ஏடென்ற கல்வி சிலர் பேசும் இயலென்ற கல்வி பலர் கெட்டாதென்னும் வீடென்ற கல்வி. இந்த வரிகளை எழுதியவர் ஆன்சர் கரெக்ட் தான், குலோத்துங்கன் என்பது சரியான விடை. வைகுண்ட சுவாமிகளின் கருத்துக்கள் என்ன பெயரில் நூலாக தொகுக்கப்பட்டுள்ளது? வைகுண்ட சுவாமிகள் கருத்துக்கள் அடங்கிய தொகுப்பின் பெயர் என்ன? ஒரு நூலாக வெளியிடப்பட்டுள்ளது. ஆன்சர் கரெக்ட் தான். அந்த தொகுப்பின் பெயர் பார்த்தீங்கன்னா அகில திரட்டு என்பது சரியான விடை. கருத்துப்பட ஓவியத்தை முதலில் தமிழில் அறிமுகப்படுத்தியவர் பெயர் என்ன? கருத்துப்பட ஓவியத்தை முதலில் தமிழில் அறிமுகப்படுத்தியவர் பாரதியார் என்பது சரியான விடை. வள்ளலார் எந்த ஆண்டு சமரச வேத சன்மார்க்க சங்கம் எனும் அமைப்பை நிறுவினார்? வள்ளலார் எந்த ஆண்டு சமரச வேத சன்மார்க்க சங்கம் எனும் அமைப்பை நிறுவினார்? ஆன்சர் கரெக்ட் தான், 1856 என்பது சரியான விடை. கற்றோர்க்கு கல்வி நலனே களனல்லால் மற்றொரு அணிகலம் வேண்டாவாம் என்ற பாடலடிகள் இடம்பெற்ற செய்யுள் எது? கற்றோர்க்கு கல்வி நலனே களனல்லால் மற்றொரு அணிகலம் வேண்டாவாம். இது எந்த செய்யுள்னு பார்த்தீங்கன்னா நீதிநெறி விளக்கம் என்பது சரியான விடை. நாராய குருவின் சிந்தனைகளால் தூண்டப்பெற்று இயக்கத்தை முன்னெடுத்து சென்றவர்கள் யாவர்? நாராயண குருவின் சிந்தனைகளால் தூண்டப்பெற்று இயக்கத்தை முன்னெடுத்து சென்றவர்கள் ஆன்சர் கரெக்ட் தான், குமரன் ஆசான், டாக்டர் பால்பு என்பது சரியான விடை. தமிழ் பல்கலைக்கழகத்தில் எத்தனை புலங்கள் எத்தனை துறைகள் உள்ளன? தமிழ் பல்கலைக்கழகத்தில் உள்ள புலங்கள் மற்றும் துறைகள் ஆன்சர் கரெக்ட் தான், 5 புலங்கள் 25 துறைகள் உள்ளன. ஜோதிபா பூலேவால் ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளி திறக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஜோதிபா பூலேவால் ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளி திறக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான், 1852 என்பது சரியான விடை. உள்ளங்கை நெல்லிக்கனி போல எனும் சொற்றொடரில் உள்ள உவமை, அதற்குரிய உவமை தரும் பொருள் என்ன? உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஆன்சர் கரெக்ட் தான், வெளிப்படை தன்மை அப்படிங்கிறது சரியான விடையாகும். வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது எந்த அமைப்பினுடைய முழக்கமாகும்? வேதங்களுக்கு திரும்புவோம் இது எந்த அமைப்புடைய முழக்கம்? ஆன்சர் கரெக்ட் தான், ஆரிய சமாஜத்தின் முழக்கம் தான் வேதங்களுக்கு திரும்புவோம் என்பதாகும். தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல் எந்த நூல்? இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான். தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படும் நூல் ஆன்சர் கரெக்ட் தான், தாயுமானவர் பாடல்களாகும். பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக பம்பாயில் எந்த ஆண்டு பிரார்த்தனை சமாஜம் நிறுவப்பட்டது? பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக பம்பாயில் எந்த ஆண்டு பிரார்த்தனை சமாஜம் நிறுவப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான், அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1867 ஆண்டு என்பது சரியான விடையாகும். 3 யோக மருந்துகளில் பொருந்தாதது எது? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல 3 யோக மருந்துகளில் பொருந்தாதது எது? ஆன்சர் கரெக்ட் தான், 3 யோக மருந்துகளில் பொருந்தாதது நல் தியானம் என்பது சரியான விடையாகும். 1886 பிரம்ம சமாஜ உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்பட்டத போது தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு என்ன பெயரில் அழைக்கப்பட்டது? 1886 பிரம்ம சமாஜ உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்பட்டது. அப்போது தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு ஆன்சர் கரெக்ட் தான், என்ன பெயரில் அழைக்கப்பட்டதுன்னா ஆதி பிரம்ம சமாஜம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. பூம்புகார் கடற்கரையில் சிற்பக்கலை கூடம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? பூம்புகார் கடற்கரையில் சிற்பக்கலை கூடம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான், 1973 என்பது சரியான விடை. முண்டா கிளர்ச்சி கீழ்காணும் இடங்களில் எங்கு தோன்றியது? முண்டா கிளர்ச்சி தோன்றிய இடம் எது? ஆன்சர் கரெக்ட் தான், முண்டா கிளர்ச்சி தோன்றிய இடம் ராஞ்சி என்பது சரியான விடையாகும். கவிமணி தேசிக விநாயகனார் அவர் பிறந்த ஊரின் பெயர் என்ன? கவிமணி தேசிக விநாயகனார் கவிமணி பிறந்த ஊர் ஆன்சர் கரெக்ட் தான், தேரூர் என்பது சரியான விடையாகும். 1854 ஆண்டு வாக்கில் சண்டால் இனத்தவர் யாருடைய தலைமையின் கீழ் சமூக கொள்கைகளில் ஈடுபட்டனர்? யாருடைய தலைமையின் கீழ்? ஆன்சர் கரெக்ட் தான், யார் தலைமைன்னு பார்த்தீங்கன்னா பீர்சிங் தலைமையின் கீழ் தான் சமூக கொள்கைகளில் ஈடுபட்டனர். உலக ஓசோன் தினம் எப்போது கொண்டாடப்பட்டது?
கொண்டாடப்படுகிறது? உலக ஓசோன் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் கரெக்ட் தான். செப்டம்பர் 16 தான் உலக ஓசோன் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. முண்டா இன மக்கள் எந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் நாளில் வன்முறையை கையில் எடுத்து கிறிஸ்துவ தூதுக்குழுக்கள் அரசு அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தினர்? முண்டா இன மக்கள் எந்த ஆண்டு கிறிஸ்துவ தூதுக்குழுக்கள் அரசு அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தினர்? ஆன்சர் கரெக்ட் தான். 1889 ஆண்டு என்பது சரியான விடையாகும். எல்லாமை வேண்டுவான் என்பான அனைத்து ஒன்றும், இதுல விடுபட்ட சொற்களை நிரப்புக. எல்லாமை வேண்டுவான் என்பான அனைத்து ஒன்றும், இதற்குள்ளேயே விடுபட்ட சொற்கள் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா கல்லாமை காக்கதன் நெஞ்சு என்பது சரியான விடையாகும். ஜார்க்கண்ட் மற்றும் ஒரிசா ஆகிய பகுதியில் நடைபெற்ற பழங்குடியின கிளர்ச்சியின் பெயர் என்ன? ஜார்க்கண்ட் மற்றும் ஒரிசா ஆகிய பகுதியில் நடைபெற்ற பழங்குடியின கிளர்ச்சியின் பெயர் ஆன்சர் கரெக்ட் தான், கோல் கிளர்ச்சி. கோல் கிளர்ச்சி என்பது சரியான விடை. ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் யார்? ரசிகமணி. அதே மாதிரி இவருக்கு குற்றால முனிவர்னு நினைக்கிறேன், அந்த சிறப்பு பெயரும் உண்டு. ஆன்சர் கரெக்ட் தான். ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் TKC ஆவார். TK சிதம்பரநாதர் ஆவார். 1857 ஆண்டு கிளர்ச்சியின் போது கான்பூர் முற்றுகையின் வன்முறையின் போது கொல்லப்பட்ட ஆங்கிலேய மேஜர் யார்? 1850 பெருங்கிளர்ச்சியின் போது கான்பூர் முற்றுகையில வன்முறையின் போது கொல்லப்பட்ட ஆங்கிலேய மேஜர். ஆன்சர் கரெக்ட் தான், மேஜர் ஜெனரல் ஹக்வீலர் என்பது சரியான விடையாகும். காடர்கள் தங்கள் பேசும் மொழியை என்னவென்று அழைக்கின்றனர்? காடர்கள் தாங்கள் பேசும் மொழியை என்னவென்று அழைக்கின்றனர்? ஆன்சர் கரெக்ட் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா ஆள் அளப்பு என்று அழைக்கின்றனர். பேஸ்வா மன்னர்களில் கடைசி பேஸ்வா மன்னர் யார்? பேஸ்வா மன்னர்களில் கடைசி பேஸ்வா மன்னர். ஆன்சர் கரெக்ட் தான், 2ஆம் பாஜிராவ் என்பது சரியான விடையாகும். தன்பொருணை புனல்நாடு என்று திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியவர் யார்? தன்பொருணை புனல்நாடு என்று திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியவர். ஆன்சர் கரெக்ட் தான், சேக்கிலார் என்பது சரியான விடையாகும். இந்திய பொதுவுடைமை கட்சி எந்த ஆண்டு தடை செய்யப்பட்டது? இந்திய பொதுவுடைமை கட்சி தடை செய்யப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். இந்திய பொதுவுடைமை கட்சி தடை செய்யப்பட்ட ஆண்டு 1934 ஆண்டு தடை செய்யப்பட்டது. அடுத்த ஒன்று பொறுத்துக. இதுல நம்ம திருக்குறள்ல 9 இயல்கள் இருக்கும். அதுல பாயிரவியல், இல்லறவியல், துறவியல் எந்த அதிக பால்ல வரும்? அரசியல், அமைச்சியல், ஒளிபியல், களவியல், கற்பியல். இது அப்படி பாருங்க. ஆன்சர் கரெக்ட் தான். ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. இதுல பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல், அறத்துப்பால்ல 4 இயல்களும், பொருட்பால்ல அரசியல், அமைச்சியல், ஒளிபியல்னு 3 இயல்களையும், களவியல், கற்பியல் 2 இயல்கள் வந்து காமத்துப்பால்ல உண்டு. ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய விடுதலை சட்டத்தை எந்த ஆண்டு இயற்றியது? பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய விடுதலை சட்டத்தை இயற்றிய ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான், 1947 ஜூலை 18 இயற்றியது. தமது ஈடுபாட்டை 1000 தமிழ் பாட்டில் வெளியிட்ட ஆழ்வார் பெயர் என்ன? தமது ஈடுபாட்டை 1000 தமிழ் பாட்டில் வெளியிட்ட ஆழ்வார். ஆன்சர் கரெக்ட் தான். அவர் எந்த ஆழ்வார்னு பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார் என்பது சரியான விடை. டிரான்ஸ்வாலில் வசித்த இந்தியர்களின் தலைவரியாக எத்தனை பவுண்டுகளை செலுத்த வேண்டியிருந்தது? டிரான்ஸ்வாலில் வசித்த இந்தியர்கள் தலைவரியாக எத்தனை பவுண்டுகளை செலுத்த வேண்டியிருந்தது? ஆன்சர் கரெக்ட் தான், 3 பவுண்டுகள் என்பது சரியான விடையாகும். பாவலர் மணி என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க, பாவலர் மணி என்று அழைக்கப்படுபவர். ஆன்சர் கரெக்ட் தான், வாணிதாசன் என்பது சரியான விடையாகும். வடமேற்கு எல்லை மாகாணத்தில் யார் வந்து உப்பு சத்தியாகிரக இயக்கத்திற்கு தலைமை ஏற்றார்? அவர் பெயர் என்ன? வடமேற்கு எல்லை மாகாணத்தில் உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமை ஏற்று நடத்தியவர். ஆன்சர் கரெக்ட் தான், கான் அப்துல் கபார் கான் என்பது சரியான விடையாகும். ஓரெழுத்து ஒரு மொழியில் குறில் எழுத்துக்களை இடம்பெற செய்தவர் யார்? ஓரெழுத்து ஒரு மொழியில் குறில் எழுத்துக்கள் இடம்பெற செய்தவர். எத்தனை குறில் எழுத்துக்கள்னு இருக்கும்? நெட்டெழுத்து 40, குறில் எழுத்துக்கள் 2.
அந்த 2 குறில் எழுத்துக்களையும் இடம்பெற செய்தவர் நன்னூலார் என்பது சரியான விடை. அது 2ல நோ தூன்னு நினைக்கிறேன். இது சரியா தப்பான்னு தெரியல. இது ரெண்டும் பாத்தீங்கன்னா 2 குறில் எழுத்துக்கள் ஆகும். எந்த சட்டத்தின் மூலம் இந்தியாவில் இரட்டை ஆட்சி அறிமுகம் செய்யப்பட்டது? அது எந்த சட்டத்தின் மூலம்? ஆன்சர் கரெக்ட் தான். 1919 இந்திய அரசு சட்டம் மூலம்தான் இந்தியாவில் இரட்டை ஆட்சி அறிமுகம் செய்யப்பட்டது. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்ற கூற்றினை கூறியவர் யார்? வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. இதெல்லாம் மறைக்க மாட்டோம். அன்னை தெரசா அவர்கள். காந்தியடிகள் டால்ஸ்டாய் பண்ணையை நிறுவிய ஆண்டு என்ன? காந்தியடிகள் டால்ஸ்டாய் பண்ணையை நிறுவிய ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான். 1910ஆம் ஆண்டு நிறுவினார். அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? ஆன்சர் கரெக்ட் தான். 225 பாடல்களை கொண்டது அறநெறிச்சாரமாகும். காலனி ஆட்சியை ஆயுத கிளர்ச்சி மூலம் அகற்றும் நோக்கில் எந்த ஆண்டு இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் கான்பூரில் உருவாக்கப்பட்டது? எந்த ஆண்டு இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் கான்பூரில் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். 1924ஆம் ஆண்டு என்பது சரியான விடையாகும். தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது? தொல்காப்பியத்துல எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? ஆன்சர் கரெக்ட் தான். தொல்காப்பியத்துல 3 அதிகாரம், ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 9 இயல்கள் மூலம் 27 இயல்கள் தொல்காப்பியத்தில் உள்ளன. வீட்டுக்காவலில் இருந்து தப்பிய சுபாஷ் சந்திர போஸ் முதலில் எந்த நாட்டின் ஆதரவை பெற விரும்பினார்? வீட்டுக்காவலில் இருந்து தப்பிய சுபாஷ் சந்திர போஸ் முதலில் எந்த நாட்டின் ஆதரவை பெற விரும்பினார்? ஆன்சர் கரெக்ட் தான். சோவியத் யூனியன் என்பது சரியான விடை. குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழின் பெயர் என்ன? குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழின் பெயர் ஆப்ஷன்ல பாருங்க. ஆன்சர் கரெக்ட் தான். அறிக அறிவியல் என்பது சரியான விடை. எந்த நாள் வினோபா பாவா தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தை முதலாக ஆரம்பித்தார்? அது எந்த நாள்? தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தை முதலாக ஆரம்பித்தார் வினோபாவா. எந்த நாள்? ஆன்சர் கரெக்ட் தான். 1940 அக்டோபர் 17 என்பது சரியான விடை. பூதத்தாழ்வார் எங்கு பிறந்தார்? பூதத்தாழ்வார் பிறந்த இடம் எது? ஆன்சர் கரெக்ட் தான். பூதத்தாழ்வார் பிறந்த இடம் மாமல்லபுரம் என்பது சரியான விடையாகும். ரவுலட் சட்டத்துக்கு எதிரான போராட்டம் எந்தெந்த இடங்களில் தீவிரமடைந்தது? இதை காந்தியடிகள் கருப்பு சட்டம்னு அழைத்தாரு. ரவுலட் சட்டத்துக்கு எதிரான போராட்டம் எந்தெந்த இடங்களில் தீவிரமடைந்தது? ஆன்சர் கரெக்ட் தான். அமிர்தசரஸ் மற்றும் லாகூர் என்பது சரியான விடை. காயிதே மில்லத் என்னும் சொல்லின் பொருள் என்ன? காயிதே மில்லத் என்னும் சொல்லின் பொருள் ஆன்சர் கரெக்ட் தான். சமுதாய வழிகாட்டி என்பது சரியான விடையாகும். 1772ஆம் ஆண்டு காளையர் கோவில் அரண்மனையை தாக்கிய கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகாரி யார்? காளையார் கோவில் போர் நடைபெற்ற ஆண்டு 1772. அப்போ அந்த காளையார் கோவில் அரண்மனையை தாக்கிய கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகாரி ஆன்சர் கரெக்ட் தான். லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோர் என்பது சரியான விடையாகும். கடைசி கேள்வி, கிழக்கிந்திய கம்பெனியுடன் ஆற்காடு நவாப் எந்த ஆண்டு உடன்படிக்கையை மேற்கொண்டார்? கிழக்கிந்திய கம்பெனியுடன் ஆற்காடு நவாப் உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டார். எந்த ஆண்டு? ஆன்சர் கரெக்ட் தான். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1781ஆம் ஆண்டு என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 165 கேள்விகளும் சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டே வந்தீங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நாங்கள் ரிவிஷன் கொடுத்துட்டே இருக்கோம். ரிவிஷன் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். படிச்சுட்டே இருங்க, ரிவிஷனும் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.